இதயத்தை எவ்வாறு வலிமையாக வைத்துக் கொள்ளலாம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், அவற்றை தடுக்கும் முறைகள், அவற்றிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா திருமூலர், திருவள்ளுவர், வள்ளலார், வேதாத்திரி மகர்ஷி போன்ற பெரிய மகான்கள், நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சவங்க, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கவங்க எல்லாரும் இந்த ஸ்லைடை போடுறது கருத்து என்னன்னா, வாழ்கின்ற நமக்கு அனைவருக்கும் வாழ்ந்த மக்கள் தான் வழிகாட்டி. வாழ்ந்த மக்கள் வழிகாட்டியாக இருக்கும் பொழுது வாழப்போகும் மக்களுக்கு நாம் அனைவரும் வழிகாட்டியாக மாறிவிட வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நாம் வாழ்மை செம்மைப்படும். நம்மளை பார்த்து வாழ்கின்ற குழந்தைகள் செம்மையாக வாழ முடியும். நான் சமீபத்தில் இந்த திருக்குறளை படிங்களேன். 2000 வருடத்துக்கு முன்பு சொல்லியிருக்காரு, அனைவரும் படிக்க வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். எல்லா மருத்துவர்களின் கடமை நோய்க்கு வைத்தியம் பார்ப்பதை விட நோய்க்கு வர வேண்டிய காரணங்களை கண்டறிந்து அதை போக்குகின்ற சக்தியாக அனைவரும் மாற வேண்டும். ஸோ நோயற்ற வாழ்வை வாழ வேண்டுமென்றால் அந்த காரணங்களை அறிந்து அந்த காரணங்களை போக்கி நோய் இருந்தவர்கள் நோயிலிருந்து விடுபட்டு நோய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டுவது தான் நம்ம கடமை. அதான் தொடர்ந்து நான் இந்த டெலிவிஷன் கலைஞர் டிவி மூலம் பல்லாண்டு வாழும் நிகழ்ச்சியில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக. இதை பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நான் சைனாவில் ஒரு மீட்டிங் சென்றிருந்தேன். அங்கே 18,000 பேர் இருந்த அரங்கத்தில் பேச வாய்ப்பு. அங்கே பேசும் பொழுது நான் எடுத்துக்கொண்ட கருத்தின் ஸ்லைடில் பாருங்கள், 100 வருடம் வாழ வேண்டும் என்று. உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2000 பேர் எழுந்து நின்று உங்கள் பேச்சை கேட்க தயாராகலைன்னாங்க. நான் பொறுமையாக கேட்டேன், ஏங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயசாகிவிட்டது, உங்கள் பேச்சு தேவையில்லைன்னாங்க. உடனே நான் நினச்சேன், 100 வருடம் கடந்து வாழன்னு சொன்னேன். அனைவரும் ரசித்து கேட்டார்கள். நான் கேட்கின்ற இந்த பேச்சை கேட்கிற நேயர்கள் அனைவரும் குறைந்தது 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்பது தான். அது நோயற்று வாழ வேண்டும். இங்கே கேட்கின்ற நேயர்கள் அனைவரும் சொக்கலிங்கத்தின் நண்பர்களாக இருக்க வேண்டுமே தவிர தயவுசெய்து என் நோயாளிகளாக வந்துவிடக்கூடாது. அதுதான் என் கருத்தும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டைலில் பார்க்குறேன். நான் சொல்லி கொடுக்குறோம், அனைவரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்பது அனைத்துமே கற்பிப்பதற்காக. எது நீ தெரிந்து கொண்டாயோ அது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கும் பொழுது வேலையை தேடி படிப்பதற்காக அல்ல, நீ படித்து உன் ஸ்தானத்தை உயர்த்தி படுத்தி கொண்டு நீ வேலை கொடுக்கின்ற நிலைக்கு சென்று அடைய வேண்டும். அதான் படிப்பின் நோக்கமும் கூட. இந்த ஸ்லைடை பாருங்களேன். எதுக்கு அந்த ஸ்டெப்ஸை போட்டு பண்ணியிருக்கேன்னா, மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். ஆனால் மேலே சென்ற பிறகு கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவது தான் ஒவ்வொருவருடைய நோக்கமும் கூட. மேலே போயிட்டு சமுதாயத்தை மறந்து விடக்கூடாது. அதற்காக தான் ஸ்லைடு. இந்த ஸ்லைடை போட்டு டெல்லியில் ஒரு ஐஐடி ஒரு 7000 பேர் இந்த மாணவர்களுக்கு பேசினேன். ஒரு மாணவன் எழுந்து, சார் அந்த பெண்ணின் மூஞ்சியே காட்ட மாட்டேன்றீங்களே சொக்கலிங்கன்னு சொன்னாங்க. அடுத்த முறை வரும்பொழுது காட்டுகிறேன்னு சொல்லிவிட்டு வந்தேன். அடுத்த ஸ்லைடை பாருங்கள். இதில் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஷிப் எதுன்னு கேட்பேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஷிப் சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஷிப் எது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப் தான். நண்பர்களை விட ஒரு சக்தியான ஒரு உறவு இருக்க முடியாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு காட்டி
ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற சக்தி நண்பர்களுக்கு மட்டும். அதான் அடிக்கடி எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன், உங்கள் உறவினர்களை அனைவரையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவரையும் உறவினர்களாக மாற்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய திருமண மீட்டிங்களோடு பேசுவேன். நிறைய பேர் காதலித்து திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் திருமணம் ஆன பிறகு அவர்கள் நண்பர்களாக காதலர்களாக வாழ்ந்தால் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ முடியும் என்று மாற்று கருத்து கிடையாது. அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். நான் ஒரு ஜெனரேஷன் என்றால் நிறைய மீட்டிங்கில் கேட்பேன். ஒரு ஜெனரேஷனும் நிறைய பேர் 20 வயதா 30 வயதா 33 60 100 என்று ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இதை போடுவதற்கு காரணம், ஒரு ஜெனரேஷன் என்பது நீ பிறந்த வருடமும் உனக்கு பிறக்கப் போகின்ற முதல் குழந்தையின் வருடமும் இரண்டிற்கும் இடைவெளி தான் ஒரு ஜெனரேஷன். இது சொல்லுவதற்கு காரணம், நாம் பெற்ற அறிவு இந்த ஜெனரேஷன் அல்ல, பல ஜெனரேஷன்கள் கடந்து சென்று பயனடைய செய்வது தான் என் கருத்தும் உள்நோக்கமும் கூட. நன்றி. சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொல்லத்தக்கவை எவை தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவியல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வடிவத்தில் முன்னேறி வருகிறது. பல்வேறு விதமான புதிய சாதனைகளை எட்டி வருகிறது. அறிவியல் துறையில் ஒவ்வொன்றிலும் நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் பல புதிய கதவுகளை மனிதகுலத்திற்கு திறந்துவிட்ட வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அறிவியல் ஆராய்ச்சியில் எட்டப்படுகிற எல்லா சாதனைகளுமே மனிதகுலத்திற்கு பயன்படுகிறதா, அல்லது இன்னொரு புறம் அது மனிதகுலத்திற்கு பேரழிவை கொண்டு வரக்கூடிய அம்சங்கள் அதில் இருக்கிறதா என்கிற கேள்வியையும் நாம் இடையறாமல் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி பெற்று வரும் ஒரு அறிவியல் துறை என்ன தெரியுமா? செயற்கை அறிவு என்று தமிழில் சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதற்காக இன்று பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஆராய்ச்சிகள் உலகம் முழுக்க நடக்கின்றன. அதில் பல தூரம் முன்னேற்றம் எட்டப்பட்டு விட்டது. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மனிதர்களுடைய செயல்திறனுக்கு பதிலாக, மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பதிலாக அவற்றை எந்திரங்களே செய்து விடுவதாகும். இதன் மூலமாக மனிதர்கள் நேரடியாக ஈடுபடக்கூடிய பெரும்பாலான பணிகளை எந்திரங்களினுடைய கையில் கொடுத்து விடுவது. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அடிப்படை என்று நாம் சொல்லலாம். உதாரணமாக அதற்கு நாம் புரிந்து கொள்ளும்படி ஒரு விளக்கம் சொல்ல முடியும் என்றால், இப்பொழுது கார்களை ஓட்டுவதற்கு டிரைவர்கள் தேவைப்படுகிறார்கள், ஓட்டுநர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு காரில் எல்லாவிதமான அந்த கார் செல்ல வேண்டிய பாதை எல்லாமே துல்லியமாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே போல் எதிர்பாராத சம்பவங்கள் வந்தால் எப்படி அந்த கார் விபத்துகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது உட்பட எந்த சாலையில் என்ன வேகத்தில் எப்படி செல்ல வேண்டும் என எல்லாமே அதில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டுவிடும். அப்படி செய்யப்பட்ட கார்கள் நீங்கள் ஏறி அமர்ந்து நீங்கள் செல்ல வேண்டிய திசையை குறித்தால் அது தானாகவே உங்களை அங்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆக ஒரு மனிதனுடைய ஒரு ஓட்டுநருடைய அத்தனை செயல்பாடுகளையும் ஒரு ப்ரோக்ராமாக எழுதி அதை நீங்கள் ஒரு காருக்குள் பொருத்தி விடுகிற போது அங்கு ஒரு சிந்திக்கும் எந்திரம் அங்கு வந்து அமர்ந்து கொள்கிறது. இப்பொழுது மனிதன் அங்கு தேவையற்றவனாக மாறிவிடுகிறான். பல சமயங்களில் மனிதர்களை விட துல்லியமாக அவை செயல்படுகின்றன. இதற்கு இன்னும் தெளிவான உதாரணங்களை சொல்ல வேண்டும் என்றால், ரோபோட் என்று சொல்லக்கூடிய இந்த எந்திர மனிதர்களை நாம் சொல்லலாம். எதிர்காலத்தில் இராணுவத்தில் எந்திர மனிதர்கள் பயன்படுத்தப்படுவார்கள், எந்திர போர் வீரர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் உலகம் முழுக்க இன்றைக்கு செய்யக்கூடிய பல பணிகள், ஒரு காலத்தில் மனிதர்கள் நேரடியாக செய்த பல பணிகள் இன்றைக்கு கணினிமயமாக்கப்பட்டு அவற்றின் வழியாக அவை இன்று செய்யப்படுகின்றன. நீங்கள் இந்தியா போன்ற மனித வளம் மிக்க நாட்டில் பெரும்பாலான ஒரு மனித உழைப்பை சார்ந்த, அதுவும் லோ ஸ்கில்ட் ஒர்க் என்பார்கள், அதாவது திறன் குறைந்த வேலைகள், இவற்றை செய்யக்கூடியவர்கள் தான் பெரும்பாலான மனிதர்கள். ஒரு குறிப்பிட்ட வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
அந்த திறன் குறைந்த வேலைகளை செய்யக்கூடிய பெரும்பாலான மக்களை கொண்ட கோடிக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு நாட்டில் நீங்கள் அதிகமாக டிஜிட்டலைஸ் செய்வது அல்லது அதிகமாக எந்திரமயமாக்குவது, தொழில்நுட்பத்தை மேலும் மேலும் மனித உழைப்பை அகற்றும்படியாக நீங்கள் விரிவுபடுத்தி கொண்டே செல்வது என்பது மனித உழைப்பு சார்ந்த ஒரு ஆதாரத்தை அடியோடு நொறுக்குவதாகும் என்று ஆய்வாளர்கள் அஞ்சுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இன்று மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் எந்திரங்கள் செய்துவிடும் என்றால் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், நிலங்களில் வேலை செய்யக்கூடிய ரோபோக்களை கூட உருவாக்குவோம் என்கிறார்கள். அதாவது இன்றைக்கு விவசாய தொழிலாளிகளுடைய இடத்தை நாளைக்கு ரோபோக்கள் அதைவிட திறமையாக செய்ய முடியும். அப்படி பார்க்கிற போது எல்லா இடங்களிலிருந்தும் இந்த மனித உழைப்பு என்பது வெளியேற்றப்படுகிறது. ஏற்கனவே எந்திரமயமாக்கல், கணினிமயமாக்கல் மூலமாக பல இடங்களில் ஆட்குறைப்பு பெருமளவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த துறை முதலில் ஐடி போன்ற துறைகளில் வந்தால் கூட பின்னால் அது அன்றாட வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் சிறு சிறு தொழில்களுக்குள்ளும் அது வந்து பெரிய அளவிற்கு வேலை இழப்பை ஏற்படுத்தப் போகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி பார்த்தால் இந்தியாவிலும் சீனாவிலும் சுமார் 60-70% வேலை இழப்புகள் ஏற்படும் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். இதை உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பேரழிவில் இது முடியக்கூடும். ஏனென்று கேட்டால், நீங்கள் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்பத்தான் அறிவியல் இருக்க வேண்டுமே ஒரு அறிவியலினுடைய சாதனைகளுக்கு ஏற்ப நாம் இங்கு மக்களை நாம் தகவமைக்க முடியாது. இத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய இந்த தொழில்களை எல்லாம் நாம் தொடர்ந்து அறிவியல் முன்னேற்றம் என்கிற பெயரில் அளித்து வந்தால் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? இதற்கு எதிர்மறையான ஒரு வாக்கியத்தை வைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவுத்திறன் போன்ற துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு வேலை. இது போன்ற துறைகளில் 100 பேருக்கு வேலை கிடைத்தால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வேலை இழக்கக்கூடியவர்கள் 1000 பேர் இருப்பார்கள். அந்த ரேஷியோ, அந்த விகிதாச்சாரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு பல்வேறு அலுவலகங்கள் என்றால், நீங்கள் ஒரு ஐடி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால், ஒரு கட்டுமான நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால், அது சார்ந்த ஏராளமான சிறு சிறு தொழில்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கணிசமானோர் இனி ஒழிக்கப்பட்டு விடுவார்கள். அந்த அளவில் நீங்கள் இந்த செயற்கை அறிவுத்திறன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றை கண்மூடித்தனமாக நாம் ஏற்றுக்கொள்வது அல்லது அரசு அது சார்ந்த கொள்கைகளை வகுப்பது ஆபத்தானது. அறிவியல் என்பது நமக்கு முக்கியம். ஆனால் எல்லா கண்டுபிடிப்புகளும் நமக்கு அவசியமா? அவற்றை நாம் அப்படியே எந்த கொள்கையும் இல்லாமல் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா? அதில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத அம்சங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்பதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சேர்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வருங்கால வைப்பு நிதி ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் திரு கிருபாகரன். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அப்படிங்கிறது என்ன? இது எதனால உருவாக்கப்பட்டது? இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இதோட ஒழுங்குமுறை, இந்த கவர்னன்ஸ்லாம் எதன் கீழ் வருது? இதோட ஒரு ஊழியர் சங்கம் அப்படின்னும் போது அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வருங்கால வைப்பு நிதி ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் ஒருத்தர் வேலை செய்ய ஆரம்பிக்கிற அந்த நாளில் இருந்தே அதில் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ஸோ ஒரு வருங்கால வைப்பு நிதி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது. இது எதுக்காக இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது? இதோட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான விதங்கள் எல்லாம் மக்களுக்கு இந்த பலன்கள் போய் சேருது? இந்த நிறுவனம் எதோட கட்டுப்பாட்டில் இருக்கு? இதற்கான செயல்முறை, டெசிஷன்ஸ் இதெல்லாம் வந்து யார் இவங்களுக்கு வழங்குறாங்க? இன்னைக்கு நிலையில் ஒரு யூனியன் அதன் மூலமாக நீங்கள் அரசாங்கத்துக்கு முன்வைக்கிற கோரிக்கைகள் இல்லை, இந்த அமைப்புக்கு நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள் என்னவா இருக்கு? இதோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு எளிமையாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒரு நவீனமயமாக்கல் காரணமா? இப்படி நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல வருங்கால வைப்பு நிதி இந்த நிறுவனம் பத்தி நம்ம பேசுவோம். இப்படிப்பட்ட ஒரு வைப்பு நிதி நிறுவனம் அப்படிங்கிறது ஏன் உருவாக்கப்பட்டது? இது எப்படி செயல்பட்டு இருந்த எந்த காலகட்டங்கள்ல இருந்து நம்ம இதுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கோம்? வணக்கம்.
வருங்கால முதல்ல பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகு 1947 சுதந்திரம் கிடைத்தது பிறகு எப்போவுமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு தனியாகவே இருப்பாங்க. இந்தியாவில் பூரா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. டைரெக்டாக அரசுக்கு கண்ட்ரோலில், மத்திய அரசுக்கு மாநில அரசோ அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க, அவங்க கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மாத சம்பளம் வரும்போது அவங்களுக்கு பிஎஃப் பிடித்தம் அவங்க பிடிச்சிடுவாங்க. கான்ட்ரிபியூட் 6% அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன்ட்ஸ் இருக்கும். அந்த பர்சன்டேஜில் பிடிச்சிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, தனியார் ஊழியர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வசதிகள் கிடையாது. அவங்க வாங்குகிற சம்பளத்தை என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு எடுத்து போய் செலவு பண்ணிடுவாங்க. தனியாக எதிர்காலத்துக்கான தேவைகளுக்கான சேமிப்புகள்லாம் அப்போ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது தவிர ரொம்ப நீங்கள் ஹையர் லெவலில், லோயர் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ பீடி சுற்றும் தொழிலாளர்கள் இருப்பாங்க, வீடு கட்டுறவங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, கரெக்டான வார்த்தை. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டெய்லி தினக்கூலியாக இருக்கும். அவங்க இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே போயிடும். அதை பார்த்து தான் அரசு என்ன பண்ணுது, தனியார் ஊழியர்களுக்கு ஒரு வருங்கால வைப்பு, அவங்க வருங்கால வைப்பு நிதி, அதுதான் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு. அது வயசான இப்போ வேலை செய்வாங்க, 50 வயசுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியாது, கம்பெனிஸ்லேயே வெளியில் அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த ரிட்டையர் ஆன பீரியடில் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு குறிக்கோளோட ஒரு ஸ்கீமு கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு 1952 இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க பார்லிமெண்ட்டில் வச்சு. இதுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்னு மத்திய நிதி தீர்வாயம் ஒன்று இருக்குது, தீர்வாயம்னு ஒன்று இருக்குது. அதுதான் இதை கவர்ன் பண்ணுற பாடி. இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் வருது. இது அதோட கண்ட்ரோலில் இருக்குது. மத்திய லேபர் மினிஸ்டர் இன்றைக்கி கூட மாற்றிருப்பாங்க, பார்த்துருவீங்க. அவர் தான் இப்போ கண்ட்ரோலில் சென்ட்ரல் சேர்மனாக இருக்கிறார். அதுக்கு சந்தோஷ் கங்வார்ன்றவர் யூபிஐ சேர்ந்த மினிஸ்டர், இப்போது மத்திய அமைச்சர். அவர் தான் இப்போ இதுக்கு தலைவராக இருக்கிறார். அந்த ஸ்கீம் 1952 கொண்டு வந்தாங்க. அது சிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே, நீங்கள் இப்போ தான் எல்லாருக்குமே என்லைட் ஆகிருக்கு. நிறையா போய் ஊடகங்களில் நாங்களுமே நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு எஃப்எம் பண்பலையை பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், பிஎஃப்பில் சேருங்கன்னு சொல்லுவோம். கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓனர் முதலாளிகளுக்கெல்லாம் சொல்லுவோம், எம்ப்ளாயீஸ்க்கு வருங்கால வைப்பு நிதி அவசியம்னு, இதோடைய அத்தியாவசியத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க 52. அது நல்லா சிறப்பாக எல்லாரும் அகில இந்திய அளவில் நிறையா நல்லா ரீச் ஆச்சு மக்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதோட சரி, அப்போ திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. வேலை செஞ்சுட்ருக்கோம், எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று, அதில் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பென்ஷன் ஸ்கீம். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிறாங்க, இறங்குறாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இறந்து போகிறவங்க ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று முதல்ல 1971 ரெண்டாவது ஸ்கீம், அந்த இதுக்காக எங்களுடைய இதில் வர்றது ரெண்டாவது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். எப்படின்னா, வேலை பார்க்குற ஒரு ஊழியர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஓய்வூதியம்னு ஒரு தொகையை கொடுத்துருவோம். அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வாங்கின சம்பளத்துக்கு ஏற்ற விகிதாச்சாரத்தில் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி அந்த ஸ்கீமும் நல்லா ரீச் ஆச்சு மக்களிடம். அதுக்கப்புறம் 76 இந்த இன்சூரன்ஸுன்னு ஈட்டுறுதி, தொழிலாளர் இறந்து போய் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னா, வேலையில் பணியில் இருக்கும்போது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக இந்த 3 ஸ்கீமும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும்போது 1995 இறந்தால் தான் ஓய்வூதியம் ஃபேமிலிக்குன்றதை மாற்றி ஓய்வு பெற்றாலே எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995ன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 10 மினிமம் சர்வீஸ், இத்தனை வருஷம் சர்வீஸு, 50 வயசுக்கு மேலே நீங்கள் இபிஎஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் ஓய்வூதியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறகு உங்களுடைய வாரிசுகளுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தது. இப்போ சிறப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சற்றப்ப 10 கோடி, அகில இந்திய அளவில் 10 கோடி பேர் இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. லைவ் மெம்பர்ஸ்னு பார்த்தா 4-5 கோடி இருக்கிறாங்க. இன்னுமே நிறையா பேருக்கு, ஏன்னா நம்ம ஜனத்தொகை உங்களுக்கே தெரியும் 120 கோடி. அதுக்கு ப்ரொபோஷனேட் பார்த்தீங்கன்னா 1/10 பங்கு தான் இருக்குது, 10ல் 1 பங்கு தான் இருக்குது. இதை நல்லா இன்னும் ரீச் ஆகணும், எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணணும், இதுக்கு வரணுன்றதுக்காக எளிமைப்படுத்துகிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக.
அது மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து முக்கியமான 3 பெனிஃபிட்ஸ், வருங்கால வைப்பு எதிர்காலத்துக்காக நம்ம சேமிக்கிறோன்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று, பென்ஷன், இந்த 3 வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றீங்க. இருந்தாலும் ப்ரொபோஷனேட்டாக எல்லாரும் இந்த ஸ்கீம்குள்ளே வரல அப்படின்ற ஒரு சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு பாடி, ஒரு அமைப்பு மூலமாக தான் இது செயல்படுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கும், ஃபினான்ஸ் சார்ந்தும் சரி நிறைய மாற்றங்கள் வந்துட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு முன்னாடிலாம் அரசு ஊழியர்கள் நிறைய இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ அது குறைஞ்சி குளோபலைசேஷன் லிபரலைசேஷனில் வந்து அதெல்லாம் இப்போ நிறைய மாறி போயிடுச்சுன்ற இந்த ஒரு சூழலில் இந்த பாடியோட ரெகுலேஷன்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஆரம்பத்திலே சொன்னீங்க இவங்க இருக்காங்கன்னு. உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி வரும்? எந்தெந்த காலகட்டத்தில் புதிய புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துவாங்க? காலகட்டம்னு ஒன்று கிடையாது. சென்ட்ரல் போர்டு எப்பப்போ மீட்டிங், அவங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஒரு 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 கொள்கையை இப்போ ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது சம்மந்தமாக பேசிட்டு உடனே ஒரு மீட்டிங் போட்டு அதை ஒரு மீட்டிங்கில் அப்ரூவல் வாங்கிக்கிட்டு அதை உடனடியாக அமைச்சர் மூலமாக சொல்லுவாங்க. இதுதான் அது கவர்மெண்ட்டோட டைரக்ட் கவர்மெண்ட்டோட அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு புதுசாக ஒரு வீடு எல்லாருக்கும் அனைவருக்கும் வீடுன்னு திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவே கவர்மெண்ட்டோட ஒரு இதுதான் 68 எங்களுடைய பேரா படி பார்த்திங்கன்னா 68 பிடின்னு ஒன்று பேரா இருக்குது. அந்த ஸ்கீம் படி ஒரு சொசைட்டி, நமக்குள்ளே வேலை பார்க்குறவங்க சொசைட்டி ஒன்று உருவாக்கிக்கிட்டு அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு அப்ளை பண்ணலான்னு ஒரு ஸ்கீம். அது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க, அதில் இதெல்லாம் இந்த திட்டத்தினால இவ்வளோ பேர் பயன்பெறுவாங்கன்னு அவங்களுக்குரிய ஆலோசகர்கள்லாம் இருப்பாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே அவங்களுடைய அந்த ஆலோசனை சொல்லுவாங்க, அதை இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்களாவோ இல்லை வேற ஒரு விதமான பணி செய்கிறவங்க இந்த நீங்கள் சொல்கிற அந்த இதுக்குள்ளே வராமல் பிஎஃப்குள்ளே வராமல் நிறைய பேர் வெளியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்கெல்லாம் டைரெக்டாக இந்த இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு தகுதி என்னவா இருக்குது? அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன கொடுக்குறாங்க? கரெக்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எங்களுக்கு நான் சொன்ன கணக்குக்கு 10 கோடி 1 கோடி கவர்மெண்ட் சரௌண்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் இப்போ ரெக்ரூட்மெண்ட்டே ஆஃப் லேட்டு சுத்தமாக குறைஞ்சி போயிடுச்சு, இல்லவே இல்லை கிட்டத்தட்ட. இப்போ இருக்கிறவங்களே தான் வேலை செஞ்சிட்ருக்குறோம், அந்த மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலையில் கவரேஜ் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டாப்ளிஷ் 90 கோடி கிட்டே இருப்பாங்க, கிட்டத்தட்ட 90 கோடி கிட்ட பேர் இப்போ தனியாரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள உள்ளே கொண்டு வரணும். எங்களுக்கு ஒரே இது என்னென்னா 20 பேர் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்கன்னா அந்த கம்பெனி கட்டாயமாக எங்களுக்குள்ளே வந்துடணும், எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது. இப்போது மினிஸ்டர் பழைய மினிஸ்டர் சொல்லும்போது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார், இதை நிறையா பேருக்கு கொண்டு விரிவடை செய்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 10 பேர் இருந்தாலே போதும் அப்படின்னு. அது இந்த வரைவு திட்டத்தில் இருக்குது, இப்போது வரைவில் இருக்குது. அது வந்து 10 பேர் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. அதை தவிர வாலண்டியராக ஒரு கம்பெனி ஆரம்பித்து நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி என்ன, நம்ம 5 பேர் இருக்கிறாங்க 6 பேர் இருக்கிறாங்க அவங்க இப்படின்னு நினச்சாலே அவங்க வந்து பிஎஃப் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் முதலாளியும் சேர்ந்து ஒரு இது இருக்குது, விண்ணப்பம் இருக்குது, அதை செஞ்சு அதை எங்களுடைய அலுவலகத்தில் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதுக்கான இதெல்லாம் சொல்லி அவங்களுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வரணும். எல்லாருக்குமே பிஎஃப்ன்றது ஒரு அவசியமான ஒன்று. வருங்காலத்துக்கு நமக்கு பின்னாடி என்ன ஆக போகிறதுன்னு தெரியாது, அந்த இடத்துல கொண்டு போகணும் இதை. அந்த மாதிரி இப்போ 10 பேருக்கு கீழே 10 பேருக்கு வந்துடும், சீக்கிரம் வந்துடும். 10 பேர் கம்பெனி, அதே மாதிரி 4 பேர் 5 பேர் வேலை பார்க்குற கம்பெனி ரெகுலராக பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு சேவிங்ஸையும் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு சேர்ந்துட்டுருக்கோம். ஓகே, வாலண்டியராக கூட போய் இந்த பென்ஷன் ஸ்கீமில் நம்மளை இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது பிஎஃப்ல எப்படி இருக்குது? பிபிஎஃப் என்னெல்லாமோ வெளியிலலாம் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு நிறுவனம் தான் இணையணுமா, தனி மனிதர் உள்ளே வர முடியுமா? எங்களுக்கு இன்னும் தனி மனிதர் வர்றதுக்கான இது கொண்டு வரல. நீங்கள் சொல்கிற அதெல்லாம் வந்து எல்ஐசியில் அந்த மாதிரிலாம் இன்னும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க வேறு இன்சூரன்ஸ் ஸ்கீமில். எங்களுக்கு கம்பெனி சார்ந்த ஆர்கனைஸ்டு செக்டர் தான் உள்ளே வந்து அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிஎஃப் ப்ளஸ் பென்ஷன், அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் இடிஎல்ஐ இதுதான் பண்ணுறோம். அங்கே வேலை பார்த்து இத்தனை 10 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்களுக்கு நம்ம அந்த இதை தர்றோம், நம்ம பென்ஷனை ஓய்வூதியத்தை தர்றோம். அது இன்னும் நிறையா இன்க்ரீஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கான இப்போ தான் நம்ம மினிமம் சேலரின்றது 15,000 கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது முன்னாடிலாம் 6,500 தான் இருந்தது. செப்டம்பர் 2014 தான் 15,000 கொண்டு வந்திருக்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு 15,000ன்னா அதில் ஒன்றுமே கிடையாது, 12% நாங்கள் பிடிக்கிறோம். 700, 800, 1000 ரூபாய் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி டேட்டில்.
அதெல்லாம் இப்போது அது கவர்மெண்ட் அதுக்கும் ஸ்கீம் கொண்டு வந்து தனிமுறை சீக்கிரம் வந்துடும் நடைமுறை. ஆன்லைன் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரைசேஷனை பார்த்தீங்கன்னா சீக்கிரமே எல்லாமே வந்து தனி மனிதர் கூட சேர வாய்ப்புகள் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே, இப்போது ஒரு இது வெல்ஃபேர் தான், நம்ம ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் சரி, இதன் மூலமாக அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்ல தான் செயல்படுது. அப்படின்னாலும் அகில இந்திய அளவில் இந்த நிறுவனங்களில் ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். அந்த எம்ப்ளாயீஸோட வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் வச்சுருக்கு? நீங்கள் எங்கள் பிஎஃப் எம்ப்ளாயீஸ் பற்றி கரெக்டான கேள்விகள். நாங்கள் வெளியில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுடைய நலத்தை பார்க்குறோம். எங்களுக்குள்ளே 20,000 பேர் அகில இந்திய அளவில் 130 அலுவலகங்கள் இருக்குது. அதில் 20,000 தொழிலாளர்கள் வேலை பார்க்குறோம். அதுக்காக எங்களுக்கு நிறைய கேட்டு தான் பெற வேண்டி இருக்குது. எல்லா ஸ்கீம் எதுவுமே வந்து டைரெக்டாக இல்லை, கோரிக்கைகள் வைக்க வேண்டியது. அதுக்காக தான் இந்த தொழிற்சங்கத்தை ஆரம்பித்து அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் எங்களோடது. எங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 2,000 பேர்கள் இருக்கும், அகில இந்திய அளவில் 20,000 பேர். எங்களுக்கு ஒரு சம்மேளனம் இருக்குது, அந்த சம்மேளனத்தோட ஆலோசகராகவும் இருக்கிறேன் நான். நாங்கள் அடிக்கடி இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் போட்டு எங்களுக்கு புது புது ஸ்கீம் கவர்மெண்ட் இப்போ பே கமிஷன் கொண்டு வருது, பரிந்துரை அந்த இது அதுக்கு எங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதுக்காக என்ன பண்ணணும், இதில் என்னென்ன சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்துட்டு பாதகமாக இருக்கிறதெல்லாம் மாற்றி அமைக்க சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கைகளை வச்சு பல்வேறு விதமாக ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுடைய பைலேட்ரல் மீட்டிங்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கூட ஒரு மீட்டிங் போட்டு எங்களுடைய இதெல்லாம் சொல்லுவோம். ஆள் குறைவு, இப்போ பார்த்திங்கன்னா ஆளே எடுக்கலை. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் 2 பேர் வேலையை செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ அதெல்லாம் கோரிக்கைகள் வச்சுருக்கோம். எங்களுக்கு இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 500 பேர் ஷார்ட்டேஜாக இருக்கிறோம். தமிழகத்தில் 11 ஆஃபீஸ் இருக்குது, 500 பேர் ஷார்ட்டேஜாக இருக்கும். அதுக்கான கோரிக்கைகள் வச்சுருக்கோம். உடனடியாக ஆளுங்க எடுங்க, ஒரு 200 பேராவது எடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ பென்ஷன் ஸ்கீமை மாற்றிட்டாங்க, புதிய பென்ஷன் திட்டம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட புதிய பென்ஷன் திட்டத்தை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் இருக்குது. அது 2004 இன்ட்ரடியூஸ் பண்ண புதிய பென்ஷன் திட்டம். அதுக்கப்புறம் இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு இது வந்து, ஏன்னா முன்னாடி அரை காசு ஆனாலும் அரசாங்க வேலைன்னு சொல்லுவாங்க. பென்ஷன் உனக்கு என்னடா பென்ஷன் இருக்குதுன்னு முன்னாடிலாம் பேச்சு வரும். இப்போ அந்த பேச்சே இல்லை. இப்போ கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் எல்லாருமே, அது அந்தளவுக்கு ஒரு பயன் இருக்காது. அதனால் அதை எதிர்த்து பண்ணுறாங்க. அதனால கவர்மெண்ட்டு இல்லை வேலை பார்க்கணுன்ற மோகம் கம்மியாகிடுச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இல்லை. இப்போ அதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி தென் அண்ட் தேர் நாங்கள் போய் மீட்டிங் போட்டு மேனேஜ்மெண்ட்டை கேட்டு லேபர் மினிஸ்டர் யார் இருக்காரோ அவரை போய் டைம் கேட்டு பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை வைப்போம். நம்ம பொதுவாக ஒரு யூனியன் சார்பாக உங்களோட கோரிக்கைகள் அப்படிலாம் சொல்லும்போது இதை நீங்கள் டைரெக்டாக மத்திய அரசாங்கத்துக்கு தான் கொண்டு போகணுமா, இல்லை மாநில அரசாங்கம் மூலமாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மாநில அரசாங்கத்துக்கு மூலமாக வாய்ப்புகள் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கு தான் கொண்டு போகணும். அது எங்களுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் கவர்னிங் பாடி இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட தான் வைக்கணும். மினிஸ்டர் தான் சேர்மன், மத்திய அமைச்சர் தான் சேர்மன். அதனால டைரெக்டாக அவர்கிட்ட தொழிற்சங்கங்கள் கொண்டு போய் வைக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. மாநில அரசாங்கம்னா மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி அவங்களெல்லாம் நாங்கள் எங்களுடைய இதுக்காக எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் பேசுங்க, பாராளுமன்றத்தில் பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். நாங்கள் அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். பல அரசு நிறுவனங்கள் அதோட அமைப்பு யூனியன் சார்ந்து தொழிற்சங்கங்கள்லாம் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு அதற்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவீங்க? கரெக்டு தீர்வு நீங்கள் போராட்டம் இன்ற நிலவில் இன்றைக்கி உண்மையை சொல்லணும்னா, நிதர்சனத்தை சொல்லணும்னா கவர்மெண்ட்டு பாராமுகமாக தான் இருக்கிறாங்க. இப்போ தொழிற்சங்கன்றது வந்து ஒரு முன்னாடிலாம் தொழிற்சங்கம்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. இன்றைக்கி வந்து அதுக்கான இதே இல்லை. அவங்க கவர்மெண்ட்டு திடீர்னு ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க, தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு இதுக்குரிய பிரச்சனைகளை வந்து கேட்குறதில்ல. இது என்ன, இதை பண்ணினோம்னா இது என்ன ப்ராப்ளம் வரும் தொழிற்சங்கத்துக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் எல்லாருக்கூடையும் பேசி பழகிறாங்க. என்னென்ன ஸ்கீமு 4 மணி பேசிகிட்டு இருக்காங்க, இந்தந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு பண்ணியிருந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா குறையும். ஆனால் இப்போது வந்து ஒரு போர்க்களமாக தான் இருக்குது, வாழ்க்கையே போர்க்களம் அந்த மாதிரி தான் இருக்குது யூனியன் வந்து. ஆனால் நம்ம வந்து கடைசியில் நம்ம போராடி வென்றெடுப்போம்னு ஒரு நம்பிக்கை கடைசி வரைக்கும் விடாமல் நம்ம போராடுவோம். அந்த இது இருக்குது. இப்போ இந்த நிறுவனத்தை
பொறுத்த வரைக்குமே உள்ளுக்குள்ளே வர பிரச்சனைகள் என்னென்னா, இப்போ ஒரு சாதாரண நிறுவனம் ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தாங்கன்னா அவங்க பிஎஃப்ல ஜாயின் பண்ணலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு எம்ப்ளாயி கிட்டேருந்து அவங்களோட சம்பளத்துலேருந்து பிடித்தம் பண்ணுறாங்க. ஆனால் அதை எம்ப்ளாயரை சரியான முறையில் அதை கட்டியிருந்தால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட் அந்த எம்ப்ளாயிக்கு போய் சேரும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிஞ்சதுக்கப்புறம் பிஎஃப் உங்களுக்கு இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ வர வேண்டியது இருக்குன்னும் போது அப்போ சரியான முறையில் அதை கட்டலைனாலும் அந்த தனி மனிதனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு தானே. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு நிறைய. கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் அதுக்காக தான் ஒரு தனியாக ஒரு விங்கே வச்சுருக்கோம், இன்ஸ்பெக்டரேட் விங்கு அப்படின்னு. என்னென்னா இதுதான் அவங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அமலாக்க பிரிவு அதிகாரிகள் வந்து அப்பப்போ கம்பெனிஸில் நாங்கள் மாதம் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சிஸ்டமில் அந்த கம்பெனியோட நம்பர்னு ஒன்று கோட் நம்பர் கொடுத்துடுவோம். அந்த நம்பரை தட்டி பார்த்தாலே அவங்களுக்கு என்னென்ன கட்டுறாங்க, இந்த மாதம் கட்டிட்டாங்களா கட்டலையான்னு வந்துடும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு உடனடியாக ஒரு 4 மாதம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேருக்கு ஆரம்பித்து வச்சுட்டு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு கிராண்ட் வாங்கணும்னு சொல்லி ஆரம்பித்து வச்சுட்டு அப்புறம் கட்டாமல் விடுவாங்க. அவங்களெல்லாம் விடாமல் எங்களுக்கு நிறையா அதுக்கான அந்த பணத்தை வாங்கிறதுக்கான நிறையா வழிமுறைகள் இருக்குது. சட்டம் அவங்கள எம்ப்ளாயரையே கைது செய்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு இது இருக்குது, சட்டம் அனுமதி தருது. அதெல்லாம் சொல்லி அது வந்து நிச்சயம் நிறைய பேர் கம்பெனியில் இப்போ நாங்கள் 10 பேர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட பணத்தை அவங்கள்ட்ட இந்த மாத சம்பளத்தை எடுத்துட்டு பிடித்தம் செஞ்சுட்டு அதை கட்டாமலாம் இருக்காங்க. கரெக்ட், அதுதான் கேட்குறேன். அதுக்கான நாங்கள் அதெல்லாம் எடுத்துடுறோம். தனியாக டிஃபால்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு பேர் அது. அதெல்லாம் எடுத்து கரெக்டாக ஒரு ஸ்குவாடு மாதிரி அமைச்சு போய் எடுத்து கரெக்டாக கட்ட வச்சிரும். மேக்ஸிமம் இப்போ கட்ட வச்சிரும். இப்போ அந்த மாதிரி எல்லாம் தான் டிரைவ் நடத்தி அதெல்லாம் எடுத்து கட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ ஒரு தொடர்ந்து 5 ஆண்டுகள் யாராவது கட்டாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கா? இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அதில் முடிச்சிடுறீங்களா? இல்லை கேஸ் போகிற அளவுக்கு எதெல்லாம் இருக்குது? நிறையா ட்ரிபியூனல், எங்களுக்கே ஒரு ட்ரிபியூனல்னு ஒரு தீர்ப்பாயம் இருக்குது. அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் போடும்போது அவங்க ட்ரிபியூனலில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ ட்ரிபியூனலில் நம்ம கேஸ் இதே மாதிரி கோர்ட்டில் என்ன நடக்குதோ அதே மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க தீர்ப்பு இது பண்ணுவாங்க, இது பண்ண சொல்லிடுவாங்க. அவங்க தீர்ப்பை அவங்க ஏற்றுக்காமல் திருப்பி மேலே கோர்ட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து மேக்சிமம் நாள் கணக்கே கிடையாது. சிலதெல்லாம் ஒரு மாதத்துலேயே முடிஞ்சிடும், சிலதெல்லாம் வருஷ கணக்கில் இழுத்தாலும் முடியாது. அந்த மாதிரிலாம் நிறையாவும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் ஏன் உருவாகுது? இது எல்லாமே ரெகுலேட்டரி ஒரு பாடிக்கு கீழே செயல்படுது அப்படின்னும் போது ஒரு நிறுவனம் எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து வாங்குறத சரியான முறையில் கட்டணும் அப்படின்னும் போது ஒரு இவ்வளோ சிக்கலான கேஸ் அது எப்படி மாறுது? அந்த ஒரு நிறுவனம் வந்து கரெக்டாக அது பண்ணாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் தனிமணி இது இருக்குது, உனக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னுமா அவனோட பணத்தை எடுத்து கட்டணும். இப்போ நிதி நிறுவனங்கள் மாதிரி கதையாகிடுது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு ஓடிடுறாங்க, கம்பெனிஸ்லேருந்து எடுத்து வச்சுட்டு ஓடிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்தந்த வந்து அந்த செல்ஃப் கான்ஷியஸோடு கட்டிடணும். மாதம் அதுக்குன்னு ஒரு தண்ணி இதை போட்டு பெரிய பெரிய ஆர்கனைஸ்டு நிறுவனங்கள் அதெல்லாம் அந்த பிரச்சனை வர்றதில்லை. சில சின்னது 15-20 பேர் வச்சுருக்காங்க, 25 பேர் இருக்காங்க. அவங்களாம் திடீர்னு ஓனரே ஒரு நாள் இருக்க மாட்டார், காலையில் பார்த்திங்கன்னா இருக்க மாட்டார். அவர் ஒரு 5 மாதம் கட்டாமல் வச்சுருப்பார். ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 20-30 பேர் இருந்தாலும் என்ன ஆகுது? இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் தான் இதெல்லாம் சரி முறைப்படுத்தணுன்ட்டு தான் நாங்கள் எங்களோட என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கை துரிதப்படுத்தி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போது இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் லோன் நம்ம வாங்குகிறோம். ஒரு இந்த கடந்து வந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஃப்ளக்சுவேட் ஆகுது இல்லைங்களா? ஃபிக்ஸட் பேங்க்கில் போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு வைப்பு நிதியில் நம்ம போட்டு வச்ச பணத்துக்கான வட்டி விகிதம் எப்படி மாறும்? இதில் ஒரு லோன் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறது மூலமாக என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்? எங்களுக்கு ஒரு இதில் பிஎஃப்ல கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லோனுங்கிறதுக்கு நம்ம திருப்பி கட்ட வேண்டியதில்லை. வீடுக்கு லோன் வாங்குறீங்க, நிறைய விதமான இது இருக்குது. கல்யாணத்துக்கு கூட தர்றாங்க லோன். அதுக்கான இப்போ வீடுன்னா 5 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் சர்வீஸ். கல்யாணம் அவங்க வீட்டில் அவங்க தங்கைக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு அவருக்கே கல்யாணம், அந்த மாதிரி இருந்ததுனாலும் நாங்கள் தர்றோம். அது வந்து அவரோட ஷேரில் 50% தர்றோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் திருப்பி கட்ட வேண்டியதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு லோனுமே எங்களோடது திருப்பி கட்ட வேணாம். இன்னும் கேட்டால் ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி அவருடைய தொகையில் 90% அவர் எடுத்துக்கலாம்.
ஆனால் நாங்கள் மாதம் நாங்கள் பிடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் அது வந்து இந்த சென்ட்ரல் போர்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை மாற்ற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சேவிங்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன வாரம் ஒரு கணக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப 2.5% கொண்டு வந்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட். நாங்கள் மட்டும்தான் இத்தனைக்கும் 8.5% அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை மாற்றுறதுக்கான சாத்தியங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறையா ஷேரில் முதலீடு செய்கிறதுக்கான இதெல்லாம் சொல்கிறாங்க. அது எந்த விதமான ரிஸ்க்குன்னு அதை நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வருன்றதுக்காக இன்றைக்கி திடீர்னு ஷேர் மார்க்கெட்டு போயிடுச்சுன்னா நாளைக்கு ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஷேர் மார்க்கெட்டை இந்த நிறைய ஹர்ஷத் மேத்தாலேருந்து எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. பட் இவங்க பேட்டர்னில் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 5% முதல்ல இருந்தது ஷேர் மார்க்கெட்லன்னு, அதை 15% ஆக்கியிருக்கிறாங்க. அதுவே நிறையா தொழிற்சங்கங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. அதை எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் பேட்டர்ன் மற்றதெல்லாம் பாண்டாக போடுறாங்க, எஸ்பிஐ பெரிய பாண்டை, செக்யூரிட்டி பாண்டு அந்த மாதிரி போடுறாங்க. அதனால் சேஃப்டி தான் அது இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இவங்க நமக்கு உள்ளே வர்ற அமௌண்ட்டு கம்மியாகவே இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகிடுது. வெளியில் போகிறது நிறைய பேர் செட்டில்மெண்ட் வாங்கிடுறாங்க. இப்போ 10 வருஷம் 15 வருஷம் பொறுக்கிறதே இல்லை. இந்த கம்பெனியில் வேலையை பட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணுறாங்க, இல்லை ஃபாரின் போடுறாங்க. அதனால் பணம் வந்து உடனே செட்டில்மெண்ட் வாங்கிடுறாங்க. அதனால் அந்த இது வந்து இந்த கார்பஸ் கம்மியாகிடுது. அதனால் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகும். ஓகே, ஒரு யூனியன் தொழிற்சங்கத்தோட மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் பண்ணால் சரியான முறையில் இதை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ பண்ணிடுறாங்க, நான் இப்போவே நல்லா. ஆனால் நம்ம நாட்டுடைய பேசிக் ப்ராப்ளம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. நீங்கள் திட்டங்கள் நிறையா போடுவீங்க, நிறைய திட்டங்கள் சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்காது. என்கிட்ட கம்ப்யூட்டரே இருக்காது, நான் கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் பண்ணுவேன்னா எப்படி நான் பண்ண முடியும்? முதல்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபுல்லாக டெவலப் பண்ணுங்கள். ஒரு ஆஃபீஸ்னால் வந்தோம்னா ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும். என்விரான்மெண்ட் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், வெல் எக்யூப்டாக இருக்கணும். அது இல்லாமல் இன்னும் பழைய காலத்து இதையே வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா இவங்க எதிர்பார்க்குற இது கிடைக்காது, நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா டெவலப் பண்ணுங்கள், ஆளுங்களை ரெகுலராக ரெக்ரூட் பண்ணுங்கள். ரெக்ரூட் பண்ணால் தான் நம்ம வந்து நல்லா இன்னும் நிறையா 10 கோடினா இந்த 80 கோடி ஆகணும்னா நமக்கு ஆளுங்க அதுக்கு தேவை, அடிப்படை ஊழியர்கள் தேவை. அதை மனசில் வச்சுக்கிட்டு எதிர்காலத்து ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டு நிறையா ரெகுலராக எடுங்க. இதுதான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்கள். வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் தொழிற்சங்க மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அப்படிங்கிறது என்ன, எதன் நோக்கத்தில் இது உருவாக்கப்பட்டது, இதில் இருக்கிற திட்டங்கள் என்னென்ன, இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு வந்து ஒரு பயமான ஒரு சூழல் ஏற்படுத்தாமல் ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் பயனளிக்கிறதா இருந்திருக்கு, உங்களுடைய ஊழியர்கள் சார்ந்து நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற கோரிக்கைகள் என்ன, ஒரு நிலைப்பாடுலேயும் மாற்றங்கள் வரும்போது அதை கையாளுறதுக்குரிய தேவைகள்னு பார்க்கும்போது எம்ப்ளாயீஸ் இந்த ஆட்கள் சரியான நிலையில் இருந்துட்டாங்கனால இதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்த வைக்கலாம், இதோட எண்ணிக்கையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதோட பங்களிப்பு என்ன, இதோட செயல்பாடு என்னன்னு முழுமையான கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையான தகவல்களை தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீட் தேர்வு வருகிறது. ஓராண்டிற்கு மட்டும் விலக்கு கிடைக்கும், இல்லை நிரந்தர விலக்கு வேண்டும் என்கிற பல்வேறு விவாதங்களை தாண்டி இன்றைக்கு அந்த நீட் தேர்வு அனிதா என்கிற ஒரு மாணவியின் உயிரை பறித்து கொண்டு போய்விட்டது. இது ஒரே ஒரு அனிதாவோடு நின்றுவிட வேண்டும். இன்னும் அனிதாக்கள் தொடரக்கூடாது என்றால் நீட் தேர்வு என்பதை தமிழகத்திலிருந்து முற்றுமாக நாம் விலக்கியாக வேண்டும். அனிதா ஒரு கிராமத்தில், அரியலூர் செந்துறை தாண்டி, செந்துறையிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்களில் இருக்கிற ஒரு மிக மிக சின்ன கிராமமான குழுமூர் என்கிற ஊரில் பிறந்தவர். அந்த ஊரில் கல்வி வாசனையே கூடுதலாக இல்லை என்று சொல்லலாம். கல்வி இல்லை என்பதை விட கல்வி வாசனை இல்லை என்று சொல்வதற்கு காரணம், அந்த பகுதியிலேயே படித்த மக்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிற்றூரில் பிறந்து
எந்த விதமான பயிற்சியும் தனி வகுப்புகளும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் கல்வி கற்று 12ஆம் வகுப்பில் 1200க்கு 1176 மதிப்பெண்களை அந்த மாணவி பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் ஆங்கிலத்திலே கட் ஆஃப் மார்க்ஸ் என்று சொல்லுகிற அந்த பாடங்களை மட்டும் கூட்டி வருகிற பாடத்திட்டத்தில் 200க்கு 196.5 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இத்தனை மதிப்பெண்களை பெற்றிருந்தும் அந்த பெண்ணுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை. இடம் கிடைக்கவில்லையே என்று அந்த பெண் சோர்ந்து போய்விடவில்லை. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி பார்த்து கடைசி வரைக்கும் எந்த பயனும் இல்லாத நிலையில்தான் இப்படி ஒரு துயரமான முடிவை மேற்கொண்டிருக்கிறாள். அதிலும் ஒரே ஒரு ஆண்டிற்கு மட்டும் விதிவிலக்கு கேட்டால் கொடுப்பதற்கு மத்திய அரசு அநியமாக இருக்கிறது என்று மத்திய அமைச்சர் ஒருவர் சொன்னதற்கு பிறகு அதனை முழுமையாக நம்பி கண்டிப்பாக இந்த ஓராண்டிற்கு விதிவிலக்கு வந்தாலும் தனக்கு வந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் அந்த பெண் இருந்திருக்கிறாள். சரியாக சொன்னால் 196.5 கட் ஆஃப் மதிப்பெண் என்றால் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்த அனிதாவுக்கு 190 மதிப்பெண்கள் இருந்தாலே இடம் கிடைத்துவிடும். எனவே 196.5 மதிப்பெண்கள் என்கிற போது உறுதியாக அந்த இடம் தனக்குத்தான் என்கிற முடிவில் அந்த பெண் இருந்திருக்கிறாள். எனவே மத்திய அமைச்சரினுடைய அந்த கூற்றும் அந்த பெண்ணினுடைய உயிர் போவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறது. நாங்கள் என்ன செய்வோம், நீதிமன்றம் அல்லவா அப்படி சொல்லிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். நீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை செய்யத்தான் செய்தது. ஆனால் அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க ஒரு கட்டத்தில் மத்திய அரசு முயற்சிக்கவில்லையா? அதற்கு பல்வேறு நோக்கங்களும் காரணங்களும் இருக்கலாம். ஆனால் அதை போலவே இப்போதும் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து இந்த பெண்ணின் உயிரை மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய சமூக நீதியையும் மத்திய அரசு காப்பாற்றியிருக்க முடியும். ஆனால் அதனை அது செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் சொன்னவைகளையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களைப் போல மத்திய அரசு பேசுவதும் நமக்கு வியப்பாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தான் சொன்னது, காவிரி நீர் தீர்வுக்கான வாரியத்தை அமைக்க வேண்டும், மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. ஆனால் அதை மத்திய அரசு கேட்கவில்லை. இதில் மட்டும் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்ட காரணத்தால் நாங்கள் அதை பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லுவதும், எதையும் தட்டி கேட்பதற்கு துணிவில்லாத ஓர் அரசு தமிழகத்திலே இருப்பதும் தான் அனிதாவினுடைய உயிர் பறிபோனதற்கான அடிப்படை காரணங்கள். இன்றைக்கு திரும்ப திரும்ப ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு இணையாக நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் பாடத்திட்டத்தை உயர்த்தி கொள்ளவில்லை என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வியே அடிப்படையில் தவறானது. ஏதோ சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உயர்ந்தது, மாநில பாடத்திட்டம் தாழ்ந்தது என்பதை போன்ற ஒரு கருத்தை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சரியாக சொன்னால் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டம் இன்று வரையில் மிகச் சரியாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒன்றுதான். என்ன வேறுபாடு என்றால் அது வேறு பாடத்திட்டம், இது வேறு பாடத்திட்டம், அவ்வளவுதானே தவிர அது உயர்ந்ததும் இல்லை, இது தாழ்ந்ததும் இல்லை, இது உயர்ந்ததும் இல்லை, அது தாழ்ந்ததும் இல்லை. அந்த படிப்பு வேறு, இந்த படிப்பு வேறு. அந்த படிப்பில் படித்தவர்கள் என்ன பாடங்களை படித்தார்களோ அதிலிருந்து கேள்வி கேட்டால் வேறு பாடத்தை படித்தவர்கள் எப்படி விடை சொல்ல முடியும்? இதையே நாம் மாற்றி சிந்திக்கலாம். ஒருவேளை மாநில பாடத்திட்டத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குமானால் சிபிஎஸ்இயில் படித்த மாணவர்கள் எப்படி விடை சொல்லுவார்கள்? நான் ஒரு துறையில் படித்திருக்கிறேன், நான் விலங்கியல் துறையில் படித்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இயற்பியல் துறையிலிருந்து கேள்வி கேட்டால் நான் எப்படி விடை சொல்ல முடியும்? அதுபோல் இயற்பியல் துறையில் படித்திருக்கிறவனுக்கு தமிழ் இலக்கியத்திலிருந்து அல்லது வரலாற்றிலிருந்து கேள்வி கேட்டால் அவன் எப்படி விடை சொல்ல முடியும்? தாங்கள் படிக்காத பாடத்திலிருந்து கேள்வி கேட்டது தான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம். அப்படி பார்த்தால் பல நேரங்களில் மொழிக் கொள்கை பற்றியும் மற்றவைகளை பற்றியும் பேசுகிற போதெல்லாம் பெரும்பான்மை பற்றி பேசுகிற அரசுகள் இதிலும் பெரும்பான்மையை பார்த்தார்களா என்றால் இல்லை. 98.4% மாணவர்கள் படித்த பாடத்திட்டத்தை ஒதுக்கிவிட்டு வெறுமனே 1.6% மாணவர்கள் படித்த பாடத்திட்டத்திலிருந்து கேள்வி கேட்பது எந்த விதத்தில் ஜனநாயகம்? சமூக நீதி ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இது எந்த விதத்தில் ஜனநாயகம்? எனவே ஜனநாயகத்திற்கு மாறான, சமூக நீதிக்கு மாறான, மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு திட்டம்தான் இந்த நீட் கல்வி திட்டம். இது மாநிலங்களினுடைய உரிமைகளை அடியோடு பறித்து எடுக்கிறது. 1976 ஆண்டு நெருக்கடி நிலை காலத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டது.
அப்போதே அதனை சரி செய்திருக்க வேண்டும். மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வராத வரையில் கல்வி ஒரு நாளும் பிழைக்காது. எனவே மாநில சுயாட்சிக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான, சமத்துவத்துக்கு எதிரான, அடிப்படை ஜனநாயகத்திற்கு எதிரான நீட் தேர்வை அடியோடு ஒழிப்பதுதான் நாம் அனிதா என்கிற மாணவிக்கு செலுத்துகிற வீர வணக்கமாக அமையும். ஒரு நாட்டின் அடிப்படை சட்டங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இதன் மூலம் பல சூழல்களில் பல பிரச்சனைகளிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் சில அடிப்படை சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் சட்டம் பகுதி. வணக்கம். இந்த ஆலோசனை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்களே. அதாவது இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 498A அப்படிங்கிற ஒரு பிரிவில் எப்படியெல்லாம் புகாருக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை கைது செய்வதற்கான நடைமுறைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த தீர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 498A அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது ஒரு பெண் திருமணமாகி அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு அவளுடைய கணவராலோ, அவருடைய பெற்றோராலோ, அவருடைய சொந்தங்களாலோ கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டால், என்ன மாதிரியான கொடுமை? அடித்து கொடுமைப்படுத்திருக்கலாம், மன ரீதியாக கொடுமைப்படுத்திருக்கலாம், அல்லது பணம் வாங்கிட்டு வான்னு வரதட்சணையாக கொடுமைப்படுத்திருக்கலாம். எந்த வகையான கொடுமையாக இருந்தாலும் அதை குற்றமாக அறிவித்து இதன் மேலே வழக்கு தொடுப்பதற்கு வழி செய்கிற, அதாவது புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்கிற ஒரு வழக்கத்தை தருகிற ஒரு பிரிவு தான், சட்டப்பிரிவு தான் இந்திய தண்டனை சட்டத்தில் 498A. இது வரைக்கும் பெண்கள் போய் எங்கள் மாமனார் மாமியார் அடிச்சிட்டாங்க, அல்லது என் புருஷன் வரதட்சணை கேட்டாங்க, இப்படியெல்லாம் என்னை துன்புறுத்துறாங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து இவ்வளோ லட்சம் வாங்கிட்டு வந்தால் தான் நீ வீட்டுக்கு வரலாம், நான் வீடு கட்டணும், உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வீட்டை நம்ம பேரில் எழுதி வைக்க சொல்லு, அதை நம்ம இடிச்சு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பல வகையான வரதட்சணைகள். இந்த வரதட்சணை கொடுமை என்கிற ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டால், என்ன அடிச்சிட்டாங்க, என்ன செஞ்சாலும் சரி, என்ன நடக்கணும்னா முறைப்படி வழக்கில் பதிவு செஞ்சு அந்த புகாரை பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை விசாரிப்பாங்க. அதில் உண்மை இருக்குது அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அவங்க பிரைமா ஃபேஸியாக ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் போலீஸார் தங்களுடைய வழக்கப்படியான நடைமுறைகளை மேற்கொள்வார்கள். அப்புறம் கைது வரைக்கும் போகும். ஆனால் இந்த 498A சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு என்ன தெரியுமா சொல்லுது? அப்படி உடனடியாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது? அரெஸ்ட் பண்ணுவதற்கான உரிமை இருக்கிறது, அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு பெண்கள் தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை, அந்த உரிமைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சட்டங்களை தவறாக பயன்படுத்துகிற ஒரு நோக்கம் இருப்பதாக நீதிமன்றம் உணர்கிறது. எப்படி இப்படி சொல்லலாம், நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இப்படி சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். ஆனால் அது அல்ல விஷயம். என்னென்னா, இப்போ ஒரு வழக்கு, இப்போ புருஷனோட ஒரு சண்டை வருது, பிரச்சனை ஆகிடுது. சாதாரண பிரச்சனை கூட சண்டை போட்டு வெளியே வந்த பிறகு உன்னை விட்டேனா பார், நீ என்னை இப்படி பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர குணம் சில பெண்களுக்கு இயல்பாக இருக்கிறது. இப்போ இந்த காலத்து பெண்களை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு உடனே என்ன அடிச்சிட்டாரு, என்னை இந்த மாதிரி கொண்டு வர சொன்னார், எங்கள் அப்பாட்ட இருந்தால் போடாத 10 பவுனை வாங்கிட்டு வான்னு சொன்னார் அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. கணவன் சண்டை வெளியே ஏதோ ஒரு பிரச்சனையினால அந்த பெண் வந்திருக்கலாம். அப்படி வர்ற பட்சத்தில் கொடுக்கப்பட வேண்டிய புகாரில் அந்த கணவரை மட்டும் சொல்கிறது கிடையாது. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, என்னென்ன உறவு முறை இருக்கோ அத்தனை பேரும் போட்டுருவாங்க. அது அந்த பொண்ணு பாருங்கள், அது இந்த உள்ளூரில் கூட இருக்காது, அது எங்கேயாவது திருநெல்வேலிக்கு அந்தாண்ட இருக்கும், அல்லது சம்டைம்ஸ் இந்த நாட்டை விட கூட வெளியே போயிருக்கோம். ஆனால் அப்போ கூட அந்த பெண் பேரையும் சேர்த்து வைப்பாங்க. அதாவது நான் வாழ முடியலல்ல, அதனால் உன் பொண்ணையும் வாழ விடாமல் பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம், அல்லது இத்தனை பேரை இழுத்துட்டு நிறுத்தினா தான் இவன் வழிக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருப்பதாக நீதிமன்றம் கருதுகிறது. ஏன்னா 1-2 வருஷத்துக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பில் சொல்லிட்டீங்க, நீங்கள் உடனடியாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் என்ன நடைமுறையாக இருந்தது? போலீஸ்காரர் பார்த்துட்டு இருந்து போய் அப்புறம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க பக்கம் போய் விசாரித்து திரும்ப புகார் வரும், அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நீங்கள் ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி
குடும்ப நல குழு ஒன்றை நீங்கள் அமைக்கணும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு. இப்போ இந்த மாதிரி வழக்குகள் வருகிற பொழுது இந்த வழக்குகள் குறித்தான விஷயங்களை அந்த கமிட்டிக்கு தெரிவிக்கணும். கமிட்டி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும். அது குற்றம் கொடுத்தவர், புகார் கொடுத்தவராக இருக்கலாம், அல்லது குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கலாம். 2 பேரையும் அழைச்சி வச்சு, குடும்பத்தாரையும் அழைச்சி வச்சு பேசி அதில் உண்மை இருக்கா இல்லையா, பொய்யான குற்றச்சாட்டா என்று அறிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் பல நாட்கள் எடுக்க முடியாது. 1 மாதத்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுங்க. அந்த அடிப்படையில் மறுபடியும் விசாரணை செஞ்சு அவசியம் ஏற்படில் அதற்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. எனக்கு என்னென்னா, இதுவரைக்கும் அந்த சட்டங்கள் எல்லாமே பெண்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான். இப்போ நம்ம எதுக்கு அரெஸ்ட் கேட்குறோம்? எல்லா பெண்களும் போய் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஹஸ்பண்டை துரத்தி விட்டு அல்லது தண்டனை வாங்கி கொடுத்து வெளியே போகணுன்னு எண்ணத்தில் இருக்கிற பெண்கள் அல்ல. நம்முடைய பெண்கள் குடும்பங்கிற அமைப்புக்குள்ளார இன்றைக்கும் வாழணும்னு நினைக்கிற பெண்கள் தான். ஆனால் சில பெண்கள் செய்கிற தவறான இப்படிப்பட்ட புகார்கள் காரணமாக ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்திற்குமே ஒரு பெரிய இழிவான ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்துக்கு, பெண்களுக்கு. அப்போ இதை தவிர்க்க வேண்டியது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம இவற்றை எல்லாம் ஒரு கேடயமாக பயன்படுத்தி வந்தோம். ஆனால் சமீப காலமாக பொய்யான குற்றச்சாட்டுக்கள் கொடுப்பதன் காரணமாக, தேவையற்ற நபர்களையெல்லாம் வழக்கிலே சேர்ப்பதன் காரணமாக, அவர்களை கைது செய்து சிறையில் அடித்து வஞ்சிப்பதன் காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அப்போ நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அப்படிப்பட்ட புகார் இருக்குமானா கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் 498A ஆஃப் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அல்லது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ஏன் அதில் ஒரு பகுதி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் கூட வந்திருக்கு. ஆக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்க முடியும். ஆனால் தப்பான குற்றச்சாட்டு செய்து ஆண்களை பழிவாங்குவதாக நினைத்து வீட்டு பெண்களையும் சேர்த்து பழிவாங்கி வழக்கு நிரூபிக்க முடியாமல் போன பிறகு அவமானத்திற்கு ஆளாவதை விட ஆரம்ப நிலையிலேயே குற்றச்சாட்டுக்கள் உண்மையாக இருந்தால் மட்டுமே பதிவு செய்வது என்பது பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வர்றதுக்கு முன்னாடியே அதை நீக்குவதற்கான முயற்சிகளில் பெண்கள் இறங்கணும். குறிப்பாக சமீப காலமாக சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் குடும்ப வன்முறை வழக்குகள். அது பார்த்திங்கன்னா கொண்டு வந்த சில வருஷங்களுக்கு உள்ளாகவே அதனுடைய எண்ணிக்கை பெருகிடுச்சு. அள்ளிக்குளம் கோர்ட்டில் போய் நின்று பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மனுக்கள் வருகின்றன. அப்படின்னா என்ன, எல்லார் வீட்லேயும் அடிக்கிறாங்க. மாமனார் மாமியார் புள்ள குட்டி அத்தனை பேரும் அங்கே நிற்கணும் கையை கட்டிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். ஆக இந்த நிகழ்வுகளை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியம். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எப்படியோ அப்படி தான் இன்றைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டும் மாறி வருகிறது. அப்படிப்பட்ட தவறுகளை பெண்களாகிய நாம் செய்யக்கூடாது. நியாயத்திற்காக மட்டுமே நாம் போராட வேண்டும் என்று கேட்டு நான் இந்த நிறைவு செய்கிறேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிறப்பாக இருக்கும். நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் பதுர் மொய்தீன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் நம் குழந்தைகளை எப்படி நாம் சைக்காலஜிக்கல் மூலமாக வளர்க்க வேண்டும், எவ்வாறு நாம் குழந்தைகளை நாம் அணுக வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு டெக்னிக்காக டைம் அவுட் மெத்தட் என்பதை நாம் கூறினோம். டைம் அவுட் மெத்தட் என்பது குழந்தைகளுக்கு நாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும். எப்படி என்றால் அவனுக்கு இன்பம் தரக்கூடியவைகளை நாம் கட் பண்ண வேண்டும். அவனுக்கு எதெல்லாம் இன்பம் தருகின்றதோ, எதெல்லாம் அவன் விரும்புகின்றானோ அதை கட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணும்போது அவனுக்கு நம்ம பெற்றோர்கள் மீது வெறுப்பு ஏற்படாது. அவன் திருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய எண்ணமே என்னவென்றால் அவர்களை திருத்த வேண்டும், அவர்களுக்கு நல்லது கெட்டது தெரிய வேண்டும், எது நல்லது எது கெட்டது என்று தெரிய வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணம், நம்முடைய பர்பஸ் அதுதான். அவர் தண்டிப்பது நம்மளுடைய எண்ணம் அல்ல. அப்படி தானே? அப்படி இருக்கும்பொழுது நாம் அவர்களை அதன் பிறகு நாம் அவர்களை செயல்படுத்த வேண்டும். அதாவது அப்படி செய்யும் பொழுது பெற்றோர்கள் மீது அவருக்கு குழந்தைகளுக்கு வெறுப்பு ஏற்படாது. நாம் அவனுடைய முதலில் கை வச்சாதான், முதலுக்கு மோசம் வச்சாதான் குழந்தை நம்ம மேலே பாய்வான், இல்லைன்னா பாய மாட்டான். அதுக்கு செய்யக்கூடாது. இது மட்டும் கட் பண்ணிட்டோம்னா அது திருந்துடுவான். அது திருந்தவில்லை என்றால் தென் டோக்கன் சிஸ்டம் என்று பெயர். அதுக்கு அடுத்த முறை டோக்கன் சிஸ்டம் என்று பெயர். அதில் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதில் அவனை இன்றைக்கி பரீட்சை எழுதியா, அன்றைக்கி ஹோம்ஒர்க் ஏன் பண்ணலை, இன்றைக்கி இது எழுதி வச்சிடணும், இன்றைக்கி பண்ணாததுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டு நீ 10 பக்கம் எழுதிடணும்
அப்படின்னு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு சின்ன ஒரு இதுக்காக பெரிய தண்டனை கொடுக்கக்கூடாது. சின்ன ஒரு தப்புக்கு பெரிய தண்டனை கொடுத்தால் அவனே யோசிக்கின்றான், அன்றைக்கி பெரிய இது பண்ணோம் சின்ன தண்டனை, இதுக்கு போய் பெரிய தண்டனை கொடுக்குறாங்களாப்பா அப்படின்னு நம்ம மேலே கோவப்படுவான். பெற்றோர்கள் மீது அவர்கள் ஒரு விடாதிரியாக இருப்பார்கள். ஆகவே நாம் அதற்கு நாம் வழிவகுக்கக்கூடாது குழந்தைகளுக்கு. ஆகவே அவர்களுக்கு செய்த தவறுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தெரிய வேண்டும் நாம் இதுக்கு தான் செய்த தவறு என்று. ஆகவே நாம் அதுபோல் சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், குழந்தையை ஒரு முக்கியமான ஒன்றை உடைத்து விட்டான், கீழே கொட்டிட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுகிறார்கள், அந்த வீடு முழுக்க தொடச்சிடு அப்படிங்கிறது. அது ஓவர் பனிஷ்மெண்ட், அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் நம்ம அதை மட்டும் தொடச்சிடுங்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, அதை விட என்ன செய்யலாம், நீ இப்படி பண்ணிட்டியா 2 பக்கம் எழுதி தரணும், எனக்கு இந்த ஆன்சர் எழுதிடணும், படிப்பு மூலமாக அதை நம்ம மாற்றி விடலாம். ஸோ இது போல் ஒரு தவறு செய்து விட்டால் அதுக்குள்ள தன்னை அங்கே தான் இல்லாமல் வேறு ஒன்று கூட கொடுக்கலாம், வேறு ஒன்று. ஸோ இது போல் இதை நீ செய்துவிட்டால் தவறு, அதுக்கு பதிலாக நீ இன்றைக்கி 2 பாடம் எழுதி வைக்க வேண்டும் அப்படின்னு போடணும். 1 மணி நேரம் நீ உட்காந்து எழுதணும், நைட்டில் 1 மணி நேரம் லேட்டாக தான் படுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கெல்லாம் சினிமா ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கும், நீ அதுக்கு போகக்கூடாது என்று அதை கட்டுப்படுத்த வேண்டும். நிகழ்ச்சிக்கு போக விடாமல் அவனை இங்கே உட்கார வச்சிடணும், அதை எழுதி முடிச்சு தான் போகணும் அப்படின்னு அவன் கடற்கடன் எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல் நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம குழந்தைகளை அவருக்கு பனிஷ்மெண்ட் தவிர நாம் பழகிக்கொள்ள வேண்டும். முதலில் நாம் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்டனை கொடுக்கும் பொழுது ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். ஒரே மாதிரி என்றால் குவாலிட்டி, நாட் அதே என்றால் இல்லை, குவாலிட்டி தவறுக்கேது தண்டனை இருக்க வேண்டும், அதிகப்படியான தண்டனை இருக்கக்கூடாது. அப்போ எப்போ பனிஷ் பண்ணுறது குழந்தையை? அப்போ இப்போ தான் அடிக்கிறது குழந்தையை. நான் அடிக்கக்கூடாதுங்கிறீங்களா சார்? அடிக்கலாம், குழந்தையை பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். எப்போது கொடுக்கலாம்? நெகட்டிவ் வரும்போது. இதெல்லாம் பாசிட்டிவ் தானே. இந்த பாசிட்டிவ் நம்ம குழந்தைக்கு நெகட்டிவ் கொடுக்கக்கூடாது. நெகட்டிவ் வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் குழந்தையை பனிஷ் பண்ணலாம், அடிக்கலாம். பனிஷ் பண்ணுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றது, குழந்தை எப்போ பனிஷ் பண்ணணும் என்று. அதாவது குழந்தைக்கு நாம் சொல்வதை, இந்த பாசிட்டிவ் ரீஃபோர்ஸ்மென்ட்லாம் இருக்கின்றதே, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சரி வரவில்லை என்றால் இதுக்கெல்லாம் அந்த குழந்தை அவன் அதுக்கெல்லாம் தூக்கி ஊதிட்டு போயிட்டான். அப்படி என்றால் அந்த குழந்தைங்களுக்கு நாம் அடிக்கலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், குழந்தையை நீ பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாம், உடனே கொடுத்துடணும். அந்த உடனே கொடுத்துடணும், அப்புறம் கொடுத்துக்கலான்னு இருக்கக்கூடாது. பனிஷ்மெண்ட் என்பது அந்த உடனே முடிவு பண்ணி அந்த உடனே கொடுத்துடணும். குவாலிட்டியாக இருக்க வேண்டும், உடனே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அது சரி வரும். இல்லை என்றால் காலம் கடந்தம் என்றால் அது ஆரண கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்வார்கள், அதுபோல் போய்விடும். ஆகவே நாம் தண்டனை கொடுக்கும் பொழுது இம்மீடியட்டாக அட்டஸ்டிச்சு கொடுத்துடணும், ஒரே அப்படி கொடுக்க வேண்டும். எப்போ கொடுக்க வேண்டும்? இவைகளெல்லாம் ஒத்து வரவில்லை என்றால், பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் ஒத்து வரவில்லை என்ற பிறகுதான் இந்த முடிவுக்கு வரணும். அதுவரை நம்ம அது இருக்கும் பொழுது நம்ம இதுக்கு வரக்கூடாது, பனிஷ்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. ஆகவே நம்ம செய்யலாம். அப்பொழுது நாம் செய்யும் பொழுது குழந்தை அடிக்கும்போது எங்கே அடிக்கணும்? கண்ணா பேன அடிக்கக்கூடாது. சில பேர் என்னமோ இங்கே அடிக்கிறாங்க, கழுத்தில் அடிக்கிறாங்க, காதில் அடிக்கிறாங்க, தலையில் அடிக்கிறாங்க. அப்படி செய்யவே கூடாது குழந்தைகளை. அது அப்யூஸ்னு பேர். குழந்தையை நீங்கள் அப்யூஸ் பண்ணீர்கள். உங்களை பெற்ற குழந்தை நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் தான் பெற்றீர்கள், உங்கள் குழந்தை தான், உங்களுக்கு உரிமை இல்லை அடிப்பதற்கு. நாம் வைத்துக்கொள்ளுங்கள். ஆகவே அந்த குழந்தைகளை நம்ம அடிக்கும் பொழுது நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். காலுக்கு கீழே தான் அடிக்கணும், கீழே தான் கரணில் தான் அடிக்கணும், காலுக்கு கீழே தான் அடிக்கணும், முட்டி கீழே தான் அடிக்கணும், மேல் அடிக்கக்கூடாது. ஏன்னா மேல் அடித்தோம் என்றால் அங்கே பிரச்சனை உருவாகிவிடும். ஏனென்றால் நாம் தண்டனை கொடுப்பது 20% தான் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்படைய காயம் 20% தான் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட் பெயர். 20க்கு மேலே போயிட்டால் அது அப்யூஸ் என்று பெயர். நீங்கள் நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு போனால் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆகவே நீங்கள் இஷ்டப்படி அடிக்க முடியாது. உங்கள் குழந்தை 20% தான் உங்களுக்கு லிமிட்ஸ். அது எப்படி கணக்கு என்றால், அதாவது காலில் ஒரு ஒரு அடி கொடுக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன ஒரு வந்துட்டு அது 1, தொடைகள்லாம் 2 நம்பர் வச்சுங்க, 2 2 2 அடி விழுந்தால் 2 × 4 ஆச்சு. அப்படி கணக்கு வச்சுக்கணும். காலில் இருந்து 1, தொடை 2, வயிற்றின் முன்பாக 3, பின்பாக 4, ஷோல்டரில் 5, கழுத்தில் 6, தலைக்கிட்ட 9 வந்துடும். தலைக்கிட்ட 9. ஸோ 9, 8, 7 அப்படின்னு கீழே வரைக்கும் வரும். எப்படி என்றால் காலில் அடி அடிச்சிருக்கீங்க 1 ஆச்சு. இந்த தொடையில் 1 அடிக்கிறீங்க 2, 2 + 1 3 ஆச்சு. இப்படி கணக்கு இருக்கணும். டோட்டல் கழுத்தில் அடிச்சுன்னா 9 ஆச்சு. ஒரு அடி அடித்தாலே 9 ஆயிரும். லேசாக பட்டாலே அதோட லென்த்து கணக்கு இருக்கின்றது. ஸோ அப்படி கணக்கு பார்க்கும்போது 20க்கு மேலே வரக்கூடாது. 20க்கு கீழே இருந்தால் தான் அது டெப்த்தும் கணக்கு இருக்கின்றது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 20க்கு மேலே போகக்கூடாது.
பர்சன்டேஜ். 20 மேலே போச்சுன்னா யுவர் பிரச்சனை தான் உங்களுக்கு, பெற்றோர்களுக்கு. குழந்தை அதை ஆக்ஷன் எடுத்தா. ஆகவே 20க்குள்ளே தான் நம்ம அமைய வேண்டும். அதுக்கு மேலே போனால் அபியூஸ் என்று பெயர். இதெல்லாம் நம்ம கணக்கில் வைத்து நாம் அந்த குழந்தையை நாம் பனிஷ் பண்ணுறது முன்பாக அந்த குழந்தையுடைய தவறு என்ன செய்தால் அவங்களுக்கு தேவையா என்பதை உணர்ந்து இதுக்கு நம்ம எப்படி கொடுத்துருவோம் தண்டனை என்பதெல்லாம் உணர்ந்து செய்ய வேண்டும். இந்த குழந்தை பார்ப்பான், நம்ம இது செஞ்சோம், அதே தண்டனை அது கிடச்சிருக்கு, கரெக்டு, குவாலிட்டி ஒரே மாதிரி இருக்குது, தரமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தையை நாம் சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையை நாம் அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால் அதிகமான செல்லம் கொடுக்கிறது குழந்தைக்கு. அங்கே தான் பிரச்சனை ஏற்படுகின்றது. அதிகமாக செல்லம் கொடுத்தாலும் அந்த குழந்தை பிற்காலத்தில் வழி மாறின குழந்தையாக மாறுகின்றது. அதிகப்படியாக செல்லம் கொடுக்கின்றோம். சின்ன வயசில் காசு நிறைய கொடுக்கின்ற குழந்தைக்கு நம்மளுடைய காசு இருக்குது என்பதற்காக குழந்தைக்கு அதிகமாக பைசா கொடுக்கின்றோம் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது. அப்படி அவ்வாறு கொடுக்கும் பொழுது என்ன செய்கின்றது என்றால் அந்த குழந்தை அந்த எண்ணமெல்லாம் மாறுகின்றது. இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கூடிய மட்டும் அந்த பணத்தின் மூலமாக நம்ம குழந்தையை நெகட்டிவ் பாதைக்கு தள்ளுகின்றோம். ஆகவே நம்ம அதை மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில். அதுபோல் குழந்தையை நம்ம செல்லம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப செல்லம் ஆகாது. ரொம்ப செல்லம் கொடுத்தாலும் அந்த குழந்தை வீணாக போயிடும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடாது. அடமெண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் எடுத்துக்கணும் என்றால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகளும் ரெசிப்ரோக்கலாக இருக்கணும். ரெசிப்ரோக்கள் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா அப்படி தான் இருப்பார். அப்பா பார்த்த குழந்தைங்களும் தனியாக இருக்கும், அப்பா கிட்ட போகாது. அப்பா பார்த்தா ஹிட்லர் மாதிரி நினச்சிட்ருங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்பான்ட்டு அப்பா ஹிட்லர் மாதிரி இருக்கக்கூடாது. அப்பா கடுமையான அப்பாவாக இருக்கக்கூடாது. கண்டிப்பு இருக்க வேண்டியதான், கண்டிப்பு இருக்க வேண்டும், எல்லாம் ஒழுக்கமெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அது ஒரு எல்லைக்குள்ளே தான் இருக்க வேண்டும். அந்த குழந்தை பெற்றோரிடம் அணுகுமுறை இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் அந்த குழந்தைக்கு சிறந்த ஒரு குழந்தைகளாக வளரும் என்று கூறுகின்றார் ஆராய்ச்சியாளர்கள். நாமும் அப்படியே நடந்து இந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.